ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு அன்னபூரணி தாயாரின் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்காங்க. 4 சைஸஸ்ல கொண்டு வந்திருக்கேன். ஒன்னொன்னா இப்போ பார்க்கலாம். பெரியது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சஸ் ஹைட்ல நல்ல கிராண்டான ஒரு திருவுருவ சிலை. கீழ்ப்பகுதியில் நீங்க பார்க்கலாம் ஒரு பீடம், அதற்கு மேலாக அமர்ந்த கோலத்தில் அன்னபூரணி தாயார் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கிண்ணமும் ஒரு கரண்டியும் இருக்கும். அன்னம் பாலிப்பவர் அப்படின்னு சொல்லுவதனால எப்போதுமே இந்த 2 பொருட்களோட தான் அவங்க இருப்பாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமுகம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு புன்னகையோடு சாந்த ஸ்வரூபிணியாக காசியின் அன்னபூரணி எப்போதும் இருப்பாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வறுமையை நீக்கக்கூடியவர், அன்னம் பாலிப்பவர், அது எல்லாத்துக்கும் மீறி நமக்கான எந்த ஒரு போல்வினை சாபங்கள் இருந்தாலுமே அவங்களால அதை நீக்க முடியும். ஈசனுக்கே நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷத்தை எடுத்தவர் காசி அன்னபூரணி தான். ரொம்ப ரொம்ப மதிப்புக்குரியவர். எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு திருவுருவ சிலை காசி அன்னபூரணி. ஸோ இதில் நீங்கள் சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் ஹைட்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் ஹைட்டில், என்னது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மால் சைஸில் ஒன்று இருக்குது. இது ஒரு 1 இன்ச் ஹைட்டில் தான் இருக்கும். கோப்பரில் செய்யப்பட்டது, செம்பு. நீங்கள் அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்பில் செய்யப்பட்டது. இதோட திருமுகமும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு உருவத்தோடு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அழகான ஒரு ஒர்க். இது நீங்கள் கார் டேஷ்போர்டில் வைக்கணும்னா கூட தாராளமாக வைக்கலாம். ரொம்ப குட்டியாக ஒரு 1 இன்ச் ஹைட்டில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இந்த காசி அன்னபூரணி யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் நம்மளுடைய புலனத்திற்கு வந்துடலாம். அல்லது இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்லேயும் நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.